வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உங்களது லக்னம் என்னவோ அந்த லக்னத்துடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு போது எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா நான் மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நான் பலன் சொல்லும்போது இந்த திசை நடக்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது பரிசீலித்து பாருங்கள். டிப் ஆஃப் த வீக் அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு உங்களது ராசி அதிபதி 7ல் இருக்கார். ஸோ அதனால் கணவன் மனைவிகள் பிரிந்தவர்கள் கொண்டு சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் கூப்பிட்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் சண்டை சச்சரவுலாம் வாழ்க்கையில் சகஜங்க. என்னை பொறுத்தவரை லைஃப்பில் இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் இருந்தாலும் காம்ப்ரமைஸாக போயிடுங்க. ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் கணவன் மனைவி உறவுலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யாரும் 100% எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மனைவியோ கடவுட கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் என்னென்னா தேர்ட் பார்ட்டிஸ் அப்பா அம்மா மாமனார் மாமியார் அவங்களாம் உள்ளே போட்டு குழப்பிக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் உட்காந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துவோங்க, அதுதான் நல்லது. ஸோ அதை விட்டுட்டு சும்மா அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை. ஏன்னா எனக்கு நிறைய ஆஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப்ஸ் பார்க்கும்போது அதில் மெயின் வில்லனாக வரதே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான் வராங்க. ஸோ இது வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சேலரிஸ் இதெல்லாம் பெருசாக இருக்கும்போது அவங்க அது மாதிரி விஷயங்களில் போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே சர்வைவிங் ப்ராப்ளம் தான். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்கு இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும்னா விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ 5ல் குரு சுக்கிரன் இருக்கும்போது கலைஞர்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவியோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்குது. பார்த்திங்கன்னா நிலபலன்கள் சொத்துக்களால் ஒரு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன், சனி சூரியன் ஒன்றா இருந்தனால கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஏமாறாமல் இருக்கணும். ஏன்னா பெரும் பணம் விஷயங்கள்லாம் ஏதோ டாக்குமெண்ட் நீங்கள் கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு வரேன், பார்த்துக்கலாம் அங்கத்துக்கலாம் சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, அதை எடுங்க இது எடுங்க. ஏன்னா யாரும் பின் நம்பர் கொடுக்கூடாதுன்னு பேங்க் சொன்னதுக்கப்புறம் இவங்க வேறு வழியிலலாம் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் எதையுமே யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக கூட என்னோடய ஒய்ஃபுடைய இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் அதை கொடுங்க இதை கொடுங்க இந்த டீட்டெயில் கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதே கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நாங்கள் இந்த பேங்க்கு சேலம் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டாங்க. சேலம் பிரான்ச்சில் இருக்கிற சென்னை பேங்க்கில் என்னத்தை கேட்டுட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஜரி இருக்குது, ஏமாத்துகிற உலகம் தான். ஏன்னா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது யாருக்கு ரொம்ப பாதிக்கும்னா விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி அங்கே இருந்தனாலே அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அஷ்டமாதிபதி. ஸோ அஷ்டமாதிபதினு 8ன்றது புதனை குறிக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம உருவாக்குமானால் கண்டிப்பாக வருங்க. ஸோ சொத்துக்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ல் குரு சுக்கிரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் பெரிய வேலையில் சேர்ந்து அதனால் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது யார் நடுவும் விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ல் ராகு. ஸோ 6ல் ராகு பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்திலே போகும்போது வேலையில் நிறைய வேலை வலுக்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய பணம், பெரிய ஒரு பிக் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் ஒய்ஃபோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாமே கணவன் மனைவி உறவுன்றதை விட்டு கொடுத்து போதான். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகும்போது சிறப்பான வாழ்க்கையை சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்கள் நாளில் இருக்கும்போது யாராவது தேவையில்லாத ஆட்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹைபாத்திகேஷன் அது இதுன்னு சொல்லி எதை ஏமாற்றவங்க ஷூரிட்டிக்கு டாக்குமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக கொடுத்துறாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன், சும்மா டாக்குமெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு வாங்க. அதுக்கப்புறம் சொத்தை இழந்தவர்கள் அதிகம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 9ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கனால அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சந்திர திசை புத்தி அந்த நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு லாபங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி சூரியன் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் அதை தவிர்க்க முடியாது. 11ஆம் அதிபதி 8-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்களில் ரொம்ப கவனம் தேவை. வீடு சொத்துக்கள் இப்போ அந்த விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை வந்து 1க்கு 4 வாட்டி வந்து லீகலில் பார்த்து பண்ணுறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா இதனால் வந்து ஒரு பெரிய டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதுக்கு யாருக்கு நடக்கும்னா இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சனி தேசை புத்தி அந்தரம், அதாவது விருச்சிக லக்னமாக வந்து சனி தேசை புத்தி அந்தரம் நடக்கிறோம், புதன் தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை, ஸோ மனதார வந்து ஒரு இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறி போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற சந்தேகங்களில் வந்து முக்கியமான சந்தேகம், நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறோம் ஓகேங்களா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை படைக்கிறோம், தீபாவளி அன்றைக்கி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமி படைக்கிறோம், சாமி சாப்பிடுவாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு தேவையில்லாமல் படைக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாமிக்கு படைக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி படையல் வந்து பண்ணுறது வந்து இறைவன் ஏற்றுப்பாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாருங்க. அது எப்படி ஏற்றுப்பாருங்கிறது தான் விஷயமே. அது வந்து நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. இதுக்கு வந்து காஞ்சி பெரியவர், ஏன்னா நான் சொல்கிறத விட காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காஞ்சி பெரியவர்கிட்ட, ஸோ பெரியவா இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே எதுக்கு பண்ணுறோம், அது சாமியாக சாப்பிடுவது கடைசியில் நம்ம தானே சாப்பிட்றோம், அது எதுக்கு நம்ம செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு புக்கு இருக்குது ஓகேங்களா, புக்கை படிச்சிட்டிங்களான்னு. அந்த புக்கை படிச்சிருக்கேன். சரி ஓகே, அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள்லாம் காணாமல் போச்சான்னு கேட்டாராம். பாருங்கள், அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பிரசாதங்கிறது வந்து இறைவன் வந்து மனதார எடுத்துப்பார், அவர் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பிரசாதம் வந்து படைக்கப்பட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனிமேல் நீங்கள் போய் ஒரு பிரசாதம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசாதம் நல்லா படைச்சு கொண்டாட, நீங்கள் வந்து கேன்டீனில் கொடுக்குறத வச்சுட்டு ஐயோ இது என்னங்க ஒன்றும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோயிலில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இறைவனுடைய பேரருள் பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயிலில் அந்த ஒரு பிரசாதத்தை வந்து மனசார இறைவனை வந்து நீங்களே படைச்சதாக நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், அதோடய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும் போது இறைவன் முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் கழட்டிட்டு சொல்லுவாங்க, ஒரு பனியன்லாம் கழட்டிடுங்க, கொஞ்சம் வெறும் உடம்பு குருவாயூர் போகிற டெம்பிள்லாம் போகும்போது அந்த நீங்கள் அப்படியே போங்க அப்படின்போது அந்த ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பார்வை இறைவனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடலில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதை உபதேசம் பண்ணுற அந்த ஒரு சாப்டர், அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சாப்டரை உட்காந்து ஒரு வாரம் நடக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறது சாத்தியமா? இதுக்கு வந்து பதில் யார் கொடுத்தா நான் சொல்லலை, உயர் திரு சுகி சிவம் அவர்கள், அவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவன் வேலு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் அடிக்கிறது ரெடியாக இருக்கான்னு ஒரு வார் மூடில் இருக்காங்க.
அப்போ வந்து இவர் வந்து இல்லை தத்தாசிய இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உலகம் இப்படி, நீ வந்து இவரெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவரை அவன் வெயிலில் வெட்ட வெளியில் உட்காந்துருப்பானா நிற்பானா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. அது எப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். மனசார இறைவன் நினைக்கிறான், இறைவா நான் இப்படி நிற்கிறேனே, நான் என்ன பண்ணட்டும் போது இறைவன் அப்படியே அந்த க்ஷண நேரத்தை கொடுக்குறது தான் அந்த கீதோபதேசம். அது வந்து உடனே அர்ஜுனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மைண்டு கேட்குது, உடனே வார் ஸ்டார்ட் ஆகுது. இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித்தின் அ மினிட் நம்ம வந்து ஃபோனில் வந்து மாற்றிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்போ நடந்திருக்குங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் பிரசாதங்களும். இறைவனுக்கு நீங்கள் மனதார இறைவா நீ வந்து சாப்பிட்ட, நீ சாப்பிடுபாடுன்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்டே வேறு இருக்கும். நீங்கள் வேணால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பிரசாதம். எங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில். ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்கே அந்த பட்டை புளியோதரை இருக்கும். ஸோ பட்டை புளியோதரை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இன்னமும் தெரியலைங்க, அங்கே அந்த புளியோதரை சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி மாங்காடு கோயில். ஸோ இது சென்னையில் இருக்க மாங்காடு கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை வந்து நீங்கள் அங்கே அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இறைவன் படைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி கபடில் போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து உட்காந்து கிரகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.